ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக என்னோட தோட்டத்திலிருந்து பறித்த செரி பழத்திலிருந்து டேஸ்டியான ஜாம் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஜாம் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான நல்லா பழுத்த செரி பழங்களை பறித்து எடுத்துக்கொள்கிறேன். நாட்டு செரி பழம் நார்மலாகவே புளிப்பு டேஸ்ட் கூட இருக்கும். ஸோ ஜாம் செய்து வச்சா டேஸ்டியாகவும் இருக்கும், லாங் டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். செரி பழங்களை பறித்து எடுத்தாச்சு. இனி க்ளீன் பண்ணி கொள்ள வேணும். செரி பழங்களோட காம்புகளை ரிமூவ் பண்ணி கொள்ளுவோம். பழங்கள் நிறைய இருக்கிறதால சீட்ஸை ரிமூவ் பண்ணினா கன நேரம் எடுக்கும். அதோட மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டா ஈஸியாக சீட்ஸ் தனியாக வந்துடும். செரி பழத்தோட சீட்ஸில் எந்தவித கைப்பு டேஸ்ட்டும் இல்லை. மிக்சியில் போட்டு எடுத்துக்கொண்டா சீட்ஸ் கரையாமல் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். நல்லா கழுவி தண்ணி எதுவும் இல்லாமல் வடிஞ்ச பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கொள்ளலாம். இனி தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நல்ல கூலாக பேஸ்டான பதத்துக்கு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். அரைச்ச செரி பழ பேஸ்ட்டை வடித்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் வடிச்செடுத்த பிறகு எவ்வளவு இருக்குன்னு அதோட அளவை பார்த்துட்டு சுகரை வந்த செரி பேஸ்டோட அளவில் இருந்து சரிக்கிற வாசி ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். எல்லாம் வடிச்செடுத்த பிறகு சீட்ஸ் எல்லாம் தனியாக வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இனி அளவான பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வச்சு ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி எடுத்த செரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். சீட்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு எனக்கு 1 கிலோவில் செரி பேஸ்ட் வந்திருக்குது. 1 கிலோ செரி பேஸ்ட்டுக்கு 1/2 கிலோ சுகரை ஆட் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் குறைவாக வேணுமெண்டா 400 கிராம் சுகரையும் ஆட் பண்ணி கொள்ளலாம். 400 கிராமுக்கு குறைய ஆட் பண்ணினா ஜாம் அதுக்குரிய கன்சிஸ்டன்சியில் வராது. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட்டையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். இனி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டு காய்ச்சி கொள்ளுவோம். செரி பேஸ்டில் இருக்கிற தண்ணித்தன்மை நல்லா வத்தும் வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும். அடுப்பை எப்பையும் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு கொள்ளுவோம். கண்டினியூஸாக 10 மினிட்ஸாக காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். இனி இதோட 1/4 பாதி தேசிக்காயையும் பிழிஞ்சு விட்டுக்கொள்ளுவோம். தேசிக்காய் புளியை ஆட் பண்ணுறதால ஜாம் கெட்டு போகாது. அதோட கனகாலத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளையும் மேலும் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். ஓரளவுக்கு செரி பேஸ்ட் திக்காகி இருக்குது. கண்டினியூஸாக 20 மினிட்ஸாக நான் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். 30 மினிட்ஸ் காய்ச்சின பிறகு பேஸ்ட் நல்ல திக்காக வந்திருக்குது. கரண்டியால் இப்படி ஊற்றி பார்க்கும்போது திக்கான கன்சிஸ்டன்சியில் ஊற்றப்பட வேணும். இனி ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு சரியான பதத்தில் வந்திருக்காண்டு பார்த்து கொள்ளலாம். ஒரு ட்ராப் ஜாமை தண்ணியில் விட்டு
சரித்து பார்த்து கொள்ளுவோம். ஸ்லோவாக மூவ் ஆகுது. சரியான பதத்தில் ஜாம் வந்திருக்குது. டோட்டலாக 30 மினிட்ஸ் காய்ச்சின பிறகு எல்லாம் திக்காகி ஜாம் ரெடி ஆகிட்டுது. இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. சூடு நல்லா ஆறி நார்மலாக வந்த பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். தண்ணி ஏதும் படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொண்டா லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். வாவ், சூப்பர் டேஸ்டியான நேச்சுரலாக வீட்டிலேயே செய்த ஃப்ரெஷ் செரி ஜாம் ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.